பொதுக்காலம் 10ஆம் வார இறைவார்த்தையை தியானிக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்புடையது. இந்த முதல் வாசகத்தில் தந்தை கடவுள் தம்முடைய வார்த்தைகளால் இந்த உலகை படைத்த பொழுது அது அவரை போன்று மிக நன்றாக இருந்தது. இந்த அழகான உலகத்தில் மனிதனை படைத்த பொழுது அவர் நம்மை மிக நல்லதென கண்டார். ஆனால் நாமோ கீழ்ப்படியாமை என்னும் குணத்தால் அழகான உலகத்தை இருட்டாக மாற்றினோம். மீண்டும் கடவுள் மனிதன் மேல் பரிவு கொண்டு பாவத்தின் தலைகளை அறுக்க இன்னொரு அழகிய ஆன்மாவை, அதாவது அன்னை மரியாவை கொடுக்கின்றார். அப்போது அவர் பாவத்தை பார்த்து, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயலுவாய் என்று அறுதியிட்டு கூறுவதன் வழியாக இவ்வுலகை ஆண்ட இருளின் சக்தியை விரட்டினார். கீழ்ப்படியாமை என்னும் மனித பண்பை அடிமையின் கீழ்ப்படிதல் என்னும் தெய்வீக பண்பு முறியடிக்கிறது. தன்னை கடவுளைப் போல ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்னும் அகம்பாவ சக்தியை மிகுந்த தாழ்ச்சி என்னும் தெய்வீக பண்பு முறியடிக்கிறது. இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற கட்டளையை முறியடித்து உன்னை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்ற வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லித் தருவதை காட்டுகிறது. இந்த முதல் வாசகத்தில் அன்னை மரியாவை கொண்டு மீட்பு திட்டத்தை செயல்படுத்த போவதாக, அதாவது சாவின் ஆட்சியை முறியடிக்கப் போவதாக கூறும் கடவுள் நற்செய்தி வாசகத்தில் மீட்பை கொடுக்க வந்த இறைமகனையும் அவருடைய இறையரசு பணியின் மிக முக்கியமாக தீமையின் ஆதிக்கத்தை உலகிலிருந்து விரட்டுவதையும் தெளிவுபடுத்துகிறார். இவ்வுலகம் சாத்தானின் ஆட்சிக்கு உட்பட்டதல்ல, மாறாக அன்பு, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவ ஆட்சிக்கு உட்பட்டது. கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்றால், மனிதன் தவறு இழைத்த அடுத்த கணமே கன்னிமரியாள் என்னும் வித்தை கொண்டு பாவத்தை முறியடிக்கப் போவதாக அறுதியிட்டு கூறுகிறார். பாவத்தில் விழுந்த மனிதன் மீது பேரன்பு காட்டுகிறார். நீதியின்படி கடவுள் மனித இனத்தை அன்றே ஒழித்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ மிகுந்த பேரன்பினால், இரக்கத்தினால் பாவத்தை மட்டும் பிரித்தெடுத்து அதனுடன் போராட தன்னுடைய இரத்தத்தை தானமாக வழங்குகிறார். இத்தகைய மேன்மையான உண்மையான கடவுளை தந்தையாக கொண்டிருக்கும் நாம் தான் பல நேரங்களில் நன்றி இல்லாதவர்களாக, ஆன்ம காரியங்களில் அக்கறை இல்லாதவர்களாக, உண்மை அன்பை அனுபவிக்க நேரமில்லாதவர்களாக, அவருடைய உறவில் ஆழப்படாதவர்களாக, இறை வார்த்தைக்கு செவி மடுக்காதவர்களாக, தவறுகளை ஏற்க மனமில்லாதவர்களாக, மனமாற துணியாதவர்களாக, மன்னிப்பை ஏற்க தயங்குபவர்களாக இருந்து விடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய பாவ நிலையை முற்றிலும் கருத்தில் கொள்ளாமல் உம்மை அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பேரன்பையும் மீட்பையும் உம்மிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்ட நாங்கள் அதற்கு நன்றியுள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மையே நம்பியிருக்கவும் உமக்காக வாழவும் எங்களுக்கு துணிவை தாரும். உமது ஆழமான அன்பை ஒவ்வொரு நாளும் உணரவும், உமது உடல் இரத்தம் வழியாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் உமக்காக வாழவும் உம்மை பிரதிபலிக்கவும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவுபடுத்தும். தந்தை பியோ கூறுவதைப் போல நாங்கள் பலவீனர்கள், உம்மை எளிதில் மறந்துவிடக்கூடியவர்கள்.
எங்களை உமது ஆவியால் திடப்படுத்தும். அம்மா மரியே, மாசில்லாத கன்னியே, உம்மை போல பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு வழிகாட்டியாக வாரும். ஞானத்தின் உறைவிடமே, விடியற்காலை விண்மீனே, பாவிகளின் அடைக்கலமே, ஜென்ம பாவமென்று உற்பவித்தவளே, எங்களோடு தங்கும். ஆமென்.